முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, திருச்செந்தூர்ல இருந்து உனக்காகவே இந்த அதிர்ஷ்ட எண்ணை அனுப்பியிருக்கேன். இந்த அதிர்ஷ்ட எண்ணை தொட்டதின் மூலமாக மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலியாக நீ மாறி எல்லா விஷயங்களும் உன் வாழ்க்கையில் டக்கு டக்குன்னு உடனே நீ நினைச்சதை விட சிறப்பாக வெற்றிகரமாக நடந்து முடியும் என் செல்வமே. யார் உன் கூட இருந்தாலும் இல்லைனாலும் உன்னுடைய பக்தியும் இறை எண்ணமும் உன் கூட இருப்பதின் பலனாகவே சர்வ வல்லமை கொண்ட இந்த முருகன் உன் வாழ்க்கையில் உன்னை தேடி வந்திருக்கேன். இப்போது நான் உனக்கு கொடுத்த இந்த அதிர்ஷ்ட எண்ணை தொட்ட நீ என் அருளை பரிபூரணமாக பெற்று வலியும் வேதனையும் அற்ற உயர்ந்த வாழ்க்கையை வாழ போற. நீ பட்ட கஷ்டங்கள் அனைத்தையும் முடிவுக்கு கொண்டு வந்து உன் வாழ்க்கையில் எல்லாத்தையும் உனக்கு நல்லதா சாதகமாக நடத்தி தரப்போகிறேன். இப்போது உன் மனசை தெளிவுபடுத்தி உன் வாழ்க்கையவே நீ சிறப்பாக வாழும்படி நான் பார்த்துக்கிறேன். நான் ஒருபோதும் உன்னை தனியாக விட்டுட மாட்டேன் செல்வமே. உன்னுடைய ஒவ்வொரு பேச்சிலும் மூச்சிலும் இந்த முருகனின் சக்தி நிறைஞ்சு இருக்குது. நேரம் சரியில்லையேன்னு கவலைப்படாத. உன் நேரத்தை சரியாக பயன்படுத்துவதுங்கிறது கஷ்டமான விஷயம்தான். ஆனால் அந்த பாதையில் இந்த முருகன் உனக்கு துணையாக இருந்து கைப்பிடிச்சு கூட்டிட்டு போவேன். உனக்கு முழுமையான சக்தியை கொடுத்து உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன்னை மிகப்பெரிய உயரத்துக்கு நிச்சயமாக நான் கொண்டுட்டு போகிறேன். என் அருளை நம்பக்கூடிய என் செல்ல பிள்ளையான உனக்காகவே என் அருளையும் ஆசிகளையும் அள்ளி கொடுத்து உன் கூடவே இருந்து உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும்படி செய்ய போகிறேன். பசிக்கும்போது உணவு கிடைச்சாதானே அதனுடைய அருமை தெரியும். பசிக்கும்போது உணவு கிடைக்காட்டி அதன் அருமை தெரியுதோ இல்லையோ, வாழ்க்கையை பற்றிய உண்மை தெரிய வரும் அல்லவா? ஒரு மனிதனுக்கு பசிக்கும்போது உணவு கிடைக்காதது கொடுமை. அதைவிட கொடுமை கஷ்டப்படும் போது உதவி செய்ய ஆள் இல்லாமல் தனிமையிலேயே துக்கத்தில் தவிப்பது. நீ துக்கத்தின் உச்சத்தில் இருக்கும்போது உனக்கு ஆறுதல் சொல்லக்கூட ஆள் இல்லாமல் போனதால தானே நீயாகவே உனக்குள்ள தைரியத்தை கொடுத்துக்கிட்டு உனக்குள் இருந்து வலிமையுள்ள ஆளாக தைரியமான ஆளாக மாறின. எல்லாமே சில சோதனைகளாக உனக்கு கொடுக்கப்பட்டது தான். பசிக்கும்போது உணவு கிடைக்குதோ இல்லையோ, கஷ்டப்படும் போது உதவி செய்ய ஆள் வர்றாங்களோ இல்லையோ, வருத்தத்தில் இருக்கும்போது உனக்கு ஆறுதல் கிடைக்குதோ இல்லையோ, இது எல்லாத்தையும் நீயாகவே சுயமாக உனக்குள்ள உருவாக்கி கொள்ள முயற்சி செய். தனியாக நின்று அனைத்தையும் தாங்கிக்கிற தைரியத்தை நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன் அல்லவா? இது எல்லாத்தையுமே நான் உனக்குள்ள கொடுத்திருக்கும் போது இன்னும் நீ யாரை தேடி போக போற? யாரையும் எதிர்பார்க்காம இந்த முருகனின் அருளை நம்பி உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பி. உனக்கு துணையாக நான் இருந்து ஆறுதல் சொல்லி தைரியத்தை கொடுத்து உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி முடிக்கிறேன். நீ கேட்டதை விட உனக்கு இன்னும் அள்ளி அள்ளி கொடுத்து உன் வாழ்க்கையில் உன் விருப்பங்கள் அனைத்தையும் நிச்சயமாக நான் நிறைவேற்றி கொடுப்பேன். இப்போது அழகான தோட்டத்தில் மலர்ந்த பூக்கள் போல உன் வாழ்க்கையே நந்தவனமாக மாறப்போகுது. எப்போவுமே ஒரு விஷயத்தை நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா உனக்கு தெரிய வரும். ஒரே தோட்டத்தில் ஒரே நேரத்தில் மலர்ந்த பூக்கள் எல்லாம் ஒரே இதாக கோயிலுக்கே போய் சேர்ந்துடுதா? இல்லைதானே? சில பூக்கள் பூஜைக்கு போகும், சில பூக்களை கல்யாண மண்டபத்திலையும் அங்கேயோ இங்கேயோ அலங்காரத்துக்கு வைப்பாங்க. சில பூக்கள் வாசனையாய் காற்றில் கலந்து போகும். அதே போல தான் உன் வாழ்க்கையில் நீ எந்த இடத்தை எந்த உயரத்தை அடையணும்னு ஆசைப்படுறியோ அதற்கேற்றாற் போல உன் வாழ்க்கை பயணத்தை நான் வடிவமைச்சு உன்னை வெற்றியின் உச்சத்தில் கொண்டு போய் உட்கார வைக்கிறேன் என் செல்வமே. அது வரைக்கும் மற்றவங்களோட உன் வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்காதே. உனக்கு என்ன நடந்தாலும் அது எல்லாமே நன்மையாக நல்லபடியாகவே நடக்குதுன்ற புரிதலை நீ உனக்குள்ள வச்சுக்கோ. நீ நம்பிக்கையோடு இருந்தாலே எல்லாத்தையும் நானே உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுத்துட்றேன். இது வரைக்கும் உன் வாழ்க்கையில் நான் உனக்காக எத்தனையோ விஷயங்களை செஞ்சுருக்கேன். அதையெல்லாம் பற்றி யோசிக்காமல் இன்னும் நடக்காத விஷயங்களையே நினச்சி கவலைப்படாத. நான் உனக்காக கொடுத்துருக்கிற ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு விஷயத்தை உனக்கு செஞ்சுக்கிட்டே தான் இருக்குது. நல்லதோ கெட்டதோ எது நடந்தாலும் அது உனக்கான நன்மையாக மட்டுமே மாறுதுங்கிறத நீ புரிஞ்சுக்கோ என் செல்வமே. உன் வாழ்க்கையில் நடத்துகிற அனைத்தையும்
உன் நன்மைக்காக மட்டுமே நான் நடத்துகிறேங்கிறத புரிஞ்சுக்கிட்டு மகிழ்ச்சியோடு என்னை வழிபட தயாராகு. உன் வாழ்க்கையில் இப்போது நான் நடத்த போகும் நல்ல மாற்றங்கள் எல்லாம் உனக்கான வெற்றிகளை கொண்டு வந்து சேர்க்கும். உனக்கான நல்வழியை காட்டி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உன் பிரார்த்தனைகள் அனைத்தையும் நிறைவேற்றி உன் வாழ்க்கையை மிக உயர்ந்ததாக, உன்னை வலிமை உள்ள ஆளாக நான் மாற்றுவேன்றத நீ புரிஞ்சுக்கோ என் செல்வமே. உன் உடலோடு ஒட்டி பின்னி பிணைந்து கொண்டிருக்கும் அந்த நாடி, நரம்பு, ரத்தம் எல்லாத்தையும் விட உனக்கு மிக நெருக்கமாகவே இந்த முருகன் உனக்குள்ளே தான் இருக்கேன். இந்த எண்ணம் மட்டும் எப்போதும் உனக்குள்ளே இருக்கட்டும். நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கைக்கு ஏற்றாற் போல எல்லாத்தையுமே உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன். தேவையற்ற விரக்தியோ சலிப்போ உன்னை நெருங்காம என் அருளின் மூலமாகவே அனைத்தையும் சிறப்பாக நடத்தி கொடுக்குறேன். மனிதர்களிடம் போய் நீ உதவி கேட்டினா அவர்கள் உன்னை பற்றி தாழ்வாக நினைப்பாங்க. ஆனால் என்கிட்ட வந்து நீ என்ன கேட்டாலும் அதை சிறப்பாக உனக்கு செஞ்சு கொடுத்து உன் வாழ்க்கையில் நீ உயர்வதற்கான வழிகளையும் நானே உனக்கு கொடுப்பேன் என் செல்வமே. சில விஷயங்களை நீ கேட்டவனே நான் கொடுத்துட்றேன் தான். ஆனால் சில விஷயங்களை உன் நன்மைக்காகவே சில காலம் வரைக்கும் தள்ளி வைக்கிறேன், தாமதப்படுத்துகிறேன். அது எல்லாமே உன் நன்மைக்காக மட்டுமே நான் செய்கிறேங்கிறத நீ புரிஞ்சுக்கோ. உனக்கு என்ன தேவைப்பட்டாலும் எது தேவைப்பட்டாலும் என் அருளின் மூலமாக அதை உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. அசைக்க முடியாத நம்பிக்கையை வச்சிருக்கிற உனக்காகவே நிம்மதியான தெளிவான வாழ்க்கையை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைப்பேன். அடுத்தவங்க உன்னை ஒதுக்கும் போதெல்லாம், அடுத்தவங்க உன்னை நிராகரிக்கும் போதெல்லாம் நீயே அமைதியாக ஒதுங்கி கொள்ள தயாராகு. அலையில் மிதந்து போய் குப்பையாக ஓரமாக ஒதுங்கக்கூடிய குப்பை அல்ல நீ. தடைகளை மீறி தாண்டிக்கிட்டு சீறி பாய்ந்தும் கடல் அலைதான் நீ. அப்படிப்பட்ட அலையாக வாழ்ந்து வாழ்க்கையை வெற்றிகரமாக நீ ஜெயிக்கணும்னு நான் ஆசைப்படுறதுல தப்பு இல்லையல்லவா? யாரோ என்னவோ உன்னை சொல்லிட்டாங்க, அவமதிச்சிட்டாங்கன்றதுக்காக நீ ஒருபோதும் தலை குனிஞ்சு நிற்கக்கூடாது. நெஞ்சை நிமித்தி நேர்மையோடு வாழ்ந்தினா உனக்கான நல்ல காலம் கண்டிப்பாக வந்தே தீரும். நீ ஒருபோதும் தன்னம்பிக்கையை மட்டும் இழந்துட வேணாம். அடுத்தவங்களுடைய அலட்சியம் உன் வாழ்க்கையில் விதைக்கப்பட்ட லட்சியத்தை அழிக்க முடியாது. எப்போதும் மனம் தளராமல் தைரியமாக துணிச்சலோட வாழ கற்றுக்கோ. வெற்றி உன்னிடமிருந்து வெகு தூரத்தில் இல்லை என் செல்வமே. எல்லா வகையிலும் உனக்கான சந்தோஷம் கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கையில் வந்து சேரும்படி நான் பார்த்துக்கிறேன். வாழ்க்கையில் சோர்வும் சோகமும் கவலையும் பிரச்சனைகளும் வரும்போது அதை பார்த்து பயப்படாமல் இதெல்லாம் வாழ்க்கையில் வந்து போகத்தான் செய்யுன்றதை புரிஞ்சுக்கோ. என் அருளை மெல்ல மெல்ல உனக்கு அள்ளி கொடுத்து உன் மனசுக்கும் உடலுக்கும் நிம்மதியை கொடுத்து நீ நினச்சதை விட உனக்கு சிறப்பாக வாழ்க்கையை அமைச்சு தருவேன். உன் கண்ணீரையும் எனக்கு தெரியும், உன் மன அமைதியையும் மகிழ்ச்சியும் கூட நான் அறிந்தவனாகவே இருக்கேன். கண்டிப்பாக எந்த விஷயம் உனக்கு கண்ணீரை வரவழைக்குதோ, எந்த விஷயம் உனக்கு கவலையை கொடுக்குதோ அதை சரி செஞ்சு உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் மன அமைதியையும் நான் உண்டாக்குறேன் என் செல்வமே. கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கையில் ஒரு புது விடியல் பிறக்க போகுது. என் வேலி நிழலில் நீ எப்போதும் பத்திரமா நல்லபடியாக வாழ்வதற்கு இந்த முருகன் பொறுப்பேற்றுக்கிறேன். உன் வாழ்க்கையில் இன்னும் மகிழ்ச்சியை அதிகப்படுத்தி நீ மன அமைதியோடு சந்தோஷத்தோடு வாழும்படி நான் செய்ய போகிறேன். நீ மகிழ்ச்சியாக இருக்கணும், நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சின்னா யார் என்ன சொன்னாலும் அதை நினச்சி கவலைப்படாமல் நீயாக இருக்க பழகு. என்கிட்ட நீ வச்ச எல்லா பிரார்த்தனைகளையும் நிச்சயம் நான் உனக்கு நிறைவேற்றி கொடுத்துருவேன். பக்தியோடு என் நாமத்தை உச்சரிக்கும் உனக்கு எல்லாவற்றையும் நீ எதிர்பார்ப்பதை விட சிறப்பாக செஞ்சு கொடுப்பேன். நாளுக்கு நாள் உன் வாழ்க்கையில் அமைதியும் செல்வ செழிப்பும் வந்து சேரப்போகுது. யார் முன்னால் நீ தலை குனிஞ்சு நின்னையோ அவங்க முன்னாலேயே தலை நிமிர்ந்து நம்பிக்கையோடு வெற்றிகரமாக வெற்றிசாலியாக அதிர்ஷ்டசாலியாக நிற்கும்படி செய்கிறதுக்காக தான் இந்த அதிர்ஷ்டம் என்ன தொட சொன்னேன் என் செல்வமே. இனிமே உன் வாழ்க்கையில் உன் உழைப்புக்கும் முயற்சிக்கும் எந்த தடையும் வரவிட மாட்டேன். நீ போகும் பாதையை நேராக்கி உனக்கு தேவையான எல்லா வரங்களையும் கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு.
நீ எதுக்காகவும் பயப்படாம தைரியமாக முன்னேறிப்போ. நம்பிக்கையோடு இருந்தாலே நான் எல்லாத்தையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன். உன் கர்ம வினைகள் அனைத்தையும் முடிச்சு வச்சு உன் கஷ்டங்களை நீக்கி உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்குறேன். இழப்பதற்கு எதுவும் இல்லாத பிள்ளையாக, பெறுவதற்கு நிறைய பெற வேண்டிய பிள்ளையாக நீ இருக்க. உன் வாழ்க்கையில் நீ ஆசைப்படுறதை விட அனைத்தையும் சிறப்பாக உனக்கு அள்ளி அள்ளி நான் கொடுக்குறேன். இனிமே உன் வாழ்க்கையில் இல்லைங்கிற சொல்லுக்கே இடமில்லை. எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு நீ மகிழ்ச்சியாக மனநிறைவோடு வாழ்வதற்கு இந்த முருகன் நான் பொறுப்பேற்றுக்கிட்டு வழிகாட்டுறேன். என் செல்வமே, என்னை வணங்க ஆரம்பித்த பிறகு இனிமே உன் வாழ்க்கையில் நீ எதுக்காகவும் பயப்படாமல் சந்தோஷமாக வாழலாம். இந்த முருகன் உனக்கு எது சரியோ, உன் வாழ்க்கைக்கு எது சந்தோஷமோ அது அனைத்தையும் நிச்சயமாக உன் கைகளில் ஒப்படைப்பேன். உன் வாழ்க்கையில் நடந்த விஷயங்களுக்கும் இனி உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களுக்கும் இந்த முருகன் நானே பொறுப்பாளனாக இருக்கேன். என்னை முழுமையாக பரிபூரண சரணாகதி அடைஞ்ச உன் சுமைகளை எல்லாம் என்கிட்ட ஒப்படைச்சிட்டு உன் வேலையை மட்டும் கண்ணும் கருத்துமா கவனமாக செய்ய பழகு. உன் கண்ணீரை தொடச்சி உனக்கான நல்வழிகளை காட்டி உன்னை நல்லபடியாக நான் வாழ வைக்கிறேன். காலம் என்னதான் உன்னை சோதிச்சாலும் அது அனைத்தையும் தாண்டி உன் வாழ்க்கையை ஒளியாலும் அமைதியாலும் நான் நிரப்புவேன். நீ கனவுல கூட நினச்சி பார்க்காத உயர்ந்த வாழ்க்கையை நான் உனக்காக அமைச்சு தர்றேன். தடைப்பட்ட கதவுகள் அனைத்தும் திறக்க போகுது. நீ எதிர்பார்த்த வரங்களை எல்லாம் சரியான நேரத்தில் நிச்சயமாக நான் உன் கைகளில் ஒப்படைக்கிறேன். நம்பிக்கையோடு நீ ஒரு அடி எடுத்து வச்சினா நான் உன்னை நோக்கி 1000 அடிகளை எடுத்து வச்சு உன் பக்கத்தில் வந்து நின்று உனக்கான ஆசீர்வாதங்களை கொடுத்தே தீருவேன். இனிமே நீ எதுக்காகவும் பயப்பட வேண்டிய தேவையில்லை. உன் கவலையை போக்கி கஷ்டங்களை நீக்கி என் அன்பின் கருணையின் மூலமாக உனக்கான அனைத்தையும் சிறப்பாக செஞ்சு கொடுத்துட்றேன்.